ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பைத்தானில் ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல். தட் இஸ் டியூபிள். நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய டேட்டா இருக்கு விச் ஷுட் நாட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் ஆர் ஜிபிஎஸ் லொகேஷன். இது மாதிரி அன்சேஞ்சபிள் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைத்தானில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் டியூபிள். வாட் இஸ் டியூபிள்? In simple termல சொல்லணும்னா tuple is a collection of items. For example, open brace close braceல இருக்கக்கூடிய 10, 20, 30 இதுதான் collection of items நம்ம ஸ்டோர் பண்றது தான் tuple. So first ordered-ஆ இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ற ஐட்டம் பொசிஷன் வந்து அப்படி ஃபிக்ஸ்டா இருக்கும், மாறாது. Immutable அப்படின்னா ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா cannot be modified. உள்ள இருக்கக்கூடிய ஐட்டத்தை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. Allow duplicates. Same values can appear multiple times. ஒரே வேல்யூ இப்போ 10னா அகைன் 10 நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். Syntax tuple name equal to open brace and close brace போட்டு உள்ள ஐட்டம் வேல்யூவை கமா கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பைத்தான்ல tuple versus list இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லிஸ்ட் அப்படின்றது ஒரு நோட் புக் மாதிரி தான். யூ கேன் ஆட், ரிமூவ், சேஞ்ச் எனி டைம். பட் tuple அப்படின்றது பிரிண்டடான பில். ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேனாட் சேஞ்ச் இட். ஸோ ஃபர்ஸ்ட் கீ டிஃபரன்ஸ் வந்து மியூட்டபிலிட்டி. ஸோ லிஸ்ட் அப்படின்றது மியூட்டபிள், ஸோ சேஞ்ச் பண்ண முடியும். பட் டியூபிள் அப்படின்றது இம்யூட்டபிள். ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. டியூபிள் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் தென் லிஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கனால. ஆனால் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும், அதனால பிட் ஸ்லோவராக வந்து இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். இப்போது மோர் பில்டின் மெத்தட்ஸ் வந்து எதில் இருக்கும்னா லிஸ்ட்டில் வந்து இருக்கும். அப்பன் மெத்தடு, ரிமூவ் மெத்தடு, ஷார்ட் மெத்தடு. ஆனால் டியூபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ மெத்தட்ஸ் தான் இருக்குது. கவுண்ட் மெத்தடு அண்ட் இன்டெக்ஸ் மெத்தடு. லாஸ்ட் சேஃப்டி. உங்கள் டேட்டா சேஞ்சே ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே டியூபிள் தான் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப செக்யூர்டாக வந்து இருக்கும். பட் இதே லிஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி செக்யூர்டாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் டி இருக்கு இல்லையா, இது டியூபிள் நேமு. ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே டியூபிள் ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை 3 டியூபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உடனே கமா கொடுத்து ஆட் பண்ணணும். செகண்ட் லைனில் டியூபிள் ஐட்டத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னா டி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ டியூபிளோட இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0, 1, 2 இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 அப்படின் போது செகண்ட் வேல்யூ 10 குறிக்கும். அடுத்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி டியூபில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் நம்ம அட் அ டைமில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார் ஐ இன் டி. டீன்றது டியூபிள் நேம். ஸோ ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்து ஐன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஐட்டம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி 3 ஐட்டம் நம்மளுக்கு லூப்பில் ஓடிட்டு டிஸ்பிளே ஆகும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தா ஐட்டத்தை டிஸ்பிளே பண்ணோம். அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ -1 நான் கொடுக்குறேன். -1 அப்படின்போது ரிவர்ஸ் பேக் சைட்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே பண்ணும். 8 அப்படின்றது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அடுத்தது ஸ்லைசிங் அப்படின்ற கான்செப்ட். ஸ்லைசிங்னா அப்படி கட் பண்ணி எடுக்கிறது. அப்போ எப்படி கட் பண்ணலாம்னா எனக்கு இதுலேருந்து இது வரை வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 0. ஓகே, அப்போ 1, 2 எனக்கு இந்த 3ஐயுமே பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். 0 கொடுத்துருங்க, கோலன் கொடுத்துரும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 0, கோலன், ஸ்டாப் வேல்யூ. ஸ்டாப் வேல்யூ அப்படின்றது அதாவது இது செகண்ட் இன்டெக்ஸா, அப்போ 3 கொடுத்துடணும். ஓகே, அப்போ பிஃபோர் 3 முன்னாடி நம்மளுக்கு இதாகும். ஆனால் கவுண்ட் படி பாருங்க 1, 2, 3 ஐட்டம் நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். பாருங்க, ஓகேவா? இப்போ எனக்கு எல்லா ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த இடத்துல 4 மாற்றிடுங்க. பாருங்க, எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து ரிவர்ஸ் கான்செப்ட். ஒன்றும் இல்லை, எனக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூ எம்டியாக விட்டுட்டு -1 அதுதான் நம்ம ரிவர்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அப்படியே பாருங்கள், ரிவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, டிஸ்பிளே பண்ணியிருக்கு ஐட்டத்தை. அடுத்தது டியூபில் வந்து ஃபியூ மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த 2 மெத்தடை பற்றி பாருங்க, கவுண்ட் அண்ட் இன்டெக்ஸ் மெத்தடு. ஸோ டி டியூபிள் டாட் கவுண்ட். ஸோ கவுண்ட் அப்படின்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10, 10 இப்போ நம்ம டியூபில் பார்த்தோம் டூப்ளிகேட் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 10 3 டைம்ஸ் கொடுக்குறேன். ஸோ எத்தனை 10 இருக்குது அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், கண்டுபிடிக்கணும். ஸோ T.10. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து 10 அப்படின்றத கவுண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ஆன்சர் 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ அடுத்தது இன்டெக்ஸ். ஏதோ பர்டிகுலர் ஐட்டத்தோடைய இன்டெக்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இது. இப்போ 8 இருக்குது. ஸோ 8ஓட இன்டெக்ஸ் பொசிஷன் என்ன பாருங்கள், 3. ஸோ 0, 1, 2, 3. ஸோ 3ன்றது கரெக்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு நம்பர். அது மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இது
ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்குள்ள இருக்குல்ல இல்லையா, இது வந்து ஒரு டியூபிள். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டியூபிள், இதுக்குள்ள இருக்குது இன்னர் டியூபிள், அதாவது நெஸ்டட் டியூபிள் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரியும் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு இல்லையா, இது வந்து லிஸ்ட். இந்த மாதிரி லிஸ்ட் வேல்யூ உள்ள ஸ்டோர் பண்ண முடியும். இந்த லிஸ்ட் வேல்யூ மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணணும், அது எப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 0 இன்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட், இது வந்து என்னது செகண்ட் இன்டெக்ஸ் இல்லையா, அப்போ செகண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. செகண்ட் இன்டெக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் பர்டிகுலராக உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா பக்கத்தில் என்ன பண்ணணும், இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு 0 அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்க, பிஎஸ்சி இந்த வேல்யூ மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கு, டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கெட் பண்ணிக்கலாம். இதே வந்து லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் நீங்க இதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னா 3ன்னு கொடுங்க. 3 of 0 அப்படின்னா கம்ப்யூட்டர், இந்த வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல 0. ஸோ இந்த வேல்யூவை ராம் அப்படின்னு நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். பாருங்க, டியூபிள் வந்து டஸ் நாட் சப்போர்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ மாற்ற முடியாது. ஆனால் இப்போ லிஸ்ட் வேல்யூஸை நம்மளால இதுக்குள்ள இருக்கக்கூடிய டியூபிளில் இருக்கக்கூடிய லிஸ்ட் வேல்யூஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 of 0. ஸோ இதில் இதை வந்து மேக்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். பாருங்க, மேக்ஸ் இந்த லிஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேக்கிங் அண்ட் பேக்கிங். பேக்கிங் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு டியூபிள்குள்ள லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதா பேக்கிங். அன்பேக்கிங்னா அந்த வேல்யூஸை தனித்தனி வேரியபிள்ஸில் செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதா அன்பேக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் வந்து கொடுத்துக்கணும். நேம் கமா ஏஜ். ஸோ இங்கே பாருங்கள், 0 இன்டெக்ஸ் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேரியபிள். ஸோ ஏஜ், கோர்ஸ், சப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனி வேரியபிள்ஸில் அசைன் பண்ணுறோம். இப்போ நம்ம மொத்தமாக நான் டிஸ்பிளே பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட் பர்டிகுலராக எனக்கு நேம் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ நேம் பாருங்கள் ரவி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணலாம். பாருங்க, லிஸ்ட் வேல்யூ டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏஜ்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம்னு கொடுத்துட்டு இப்போ ஏஜ் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏஜ் பாருங்க ரவின் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ தப்பு தானே? அப்போ நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரியான வேரியபிள் நேம் செட் பண்ணணும். இது எந்த இடத்துல எல்லாம் பயன்படும்னா, வேல்யூஸ் கெட் பண்ணுற இடம், ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா பேசஸ், இந்த இடத்துல எல்லாம் இந்த அன்பேக்கிங்ன்ற கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.